பூஜாவும் நீங்களும் சிங்கப்பூர் போனதுல இருந்து ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன? உமா, முன்ன இருந்த பூஜாவுக்கும் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுல இருந்து இப்ப இருக்கிற பூஜாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லையே, எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையே. எப்பவும் போல ஃப்ரீயா தானே இருக்காங்க. என்ன இப்போ முன்னாடி விட இன்னும் பெட்டரா இருக்காங்க. அதான் அந்த பெட்டர்மெண்ட். அது என்ன? அதாவது அவங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி தான் யாரு என்னன்னு அவங்களுக்கு விவரம் தெரியல, குழப்பமா இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே, அதனால அவங்க கிட்ட ஒரு தெளிவு தெரியுது. ஓகே ஓகே, நீங்க சொல்றது வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. ஆனா எனக்கு, நான் என்னுடைய கோணத்துல பார்க்கும்போது இதையும் தாண்டி வேற சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது. என்ன வித்தியாசம் பரத்? எப்படி எனக்கு வார்த்தைகளால சொல்ல தெரியல. அதாவது பூஜா முதல்ல இங்க இருக்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா குழந்தைத்தனமா இருப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப அப்படி என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? அதை நான் சொல்லணும், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பூஜா உங்க கிட்ட முதல்ல மாதிரி இல்லையா? அச்சா இல்ல, என்கிட்ட எப்பவும் போலதான் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட்ல நான் பார்த்த பூஜாவுக்கும், அதுக்கப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை மாதிரி இருந்த பூஜாவுக்கும், சிங்கப்பூர்ல வந்திருக்கிற பவித்ராங்கிற பூஜாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை என்னால உணர முடியுது. என்ன வித்தியாசம் பரத்? எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே. எப்போ அவங்க ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இல்ல உமா, முன்ன இங்க இருக்கும்போது அவங்க ரொம்ப நிதானமா இருப்பாங்க, இன்னசென்ட்டா இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏதோ ஒரு தேடல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் உங்ககிட்ட கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே? நான் கேட்டனே, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மழுப்புறாங்க. சரி விடுங்க, இதுக்கே நீங்க டென்ஷன் ஆறீங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது இருக்கலாம். உமா, சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்த பூஜாவுக்கு சொந்தக்காரங்க நாங்க யாரும் இல்லாம இருக்கலாம். ஓகே, இதையாவது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அத்தனை வருஷம் அங்க இருந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருப்பாங்க. அப்படியே அங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்கன்னா ஏன் அவங்க யாரையுமே போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? இந்த ஆங்கிள் நான் யோசிச்சே பார்க்கலையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இயல்பாவே பூஜா எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா கலகலப்பா பேசி பழகக்கூடியவங்க. நம்ம காம்பவுண்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தங்க எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறவங்க ஏன் சிங்கப்பூர்ல மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே போய் பார்க்கல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி விடுங்க, நேரம் வரப்ப அவங்க கிட்ட கேட்கலாம். சீக்கிரமே இதை பத்தி பேசி ஆகணும். தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா ஏதோ மர்மம் இருக்கு. என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது.